தோனிக்கு அந்த பயம் இல்லை. நம்ம டெவலப் ஆகிட்டோம், கெத் ஆகிட்டோம். தோனி வந்து நீங்கள் உட்காருவீங்க மேட்ச்சில், ஒரு 2 மேட்ச் உட்காருவீங்க, அவர் அசிங்கப்படுவார்ல. மேட்ச் தோனிக்கு கடைசி மேட்ச் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தோனி வந்து ஆட மாட்டார். தோனியால் 2 ஓவர் தான் ஆட முடியும். 43 வயசு ஆகும். இவெல்லாம் தோனி வேணும் 10 ஓவருக்கு முன்னாடி கேட்கலாம். தலையை வந்து ரிட்டையர் ஆக சொல்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ கேட்கறதுக்கு ஏன்னா அவர் உருவாக்கின ஒரு கோட்டை இல்ல. அவர் வந்து அவருக்கு தெரியும் எப்போ ரிட்டையர் ஆகணும்னு தெரியும். காட்டில் ஒரு சிங்கம் இருந்தால் ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி தோனி இருந்தால் ஒரு டீம், அந்த டீமுக்கு பயம் இருக்கு. ஸோ தோனியோட அந்த இது லெவல் வந்து கம்மி ஆகலை. கண்டினியூவா சிஎஸ்கே 3வது தோல்வி நீங்க எப்படி எதிர்பார்த்து போனீங்க? இந்த லாஸ் ஆயிருக்கு, எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா டிசி ரொம்ப பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க இப்போ. அண்ட் வி ஜஸ்ட் வர் ஹோப்பிங் தட் அவங்க ஒரு வேலை தோனி வந்து ஜடேஜா வந்து தே ரியலி ஹிட். அண்ட் கான்வே வேற இன்னைக்கு ஆடினாரு, அதனால ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் போயிட்டு இருந்தது, அதனால அது கொஞ்சம் இட் வாஸ் வெரி ஹர்ட்ஃபுல் ஆக்சுவலி. இந்த மேட்ச் தோனிக்கு கடைசி மேட்ச் இந்த மாதிரி சொல்றாங்க, அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. தோனிஸ் ஹார்ட் இஸ் டெஃபினெட்லி இட்ஸ் ஆல்வேஸ் இன் சென்னை, அதனால ஹில் டெஃபினெட்லி நாட் கிவ் அப். அவ்வளோ ஈஸியான விட்டு போக மாட்டார் கண்டிப்பாக. லாஸ்ட் வந்து ஓவர் கம் பண்ணி வந்து நினைக்கிறீங்களா சிஎஸ்கே? முன்னாடி பண்ணியிருக்கோம். முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் 5 மேட்சஸ் தோத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் எல்லா மேட்சும் ஜெயிச்சு we've come all the way to the finals and கப்பு கூட ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஐ ஃபீல் தட் it could happen. நான் கூலாக தான் இருக்கேன். ஓகே, சம்மன் ஏதோ மிஸ்டேக் நடக்குது, எங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே வந்து சிஎஸ்கேக்காய் ப்ரிப்பேர் ஆகி வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பவர் பிளேயர் இன்டென்ட் வந்து பயங்கரமாக விளாட்றாங்க. நம்ம அந்த பவர் பிளேயர் ஃபோக்கஸ் பண்ணால் அந்த 190 ஸ்கோரை நம்ம அச்சீவ் பண்ணலாம். பேட்டிங் வந்து மாற்றினே இருக்காங்க. நம்ம இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு, ஜெயிப்போம். ஏன்னா 2010 நம்ம வந்து தொடர்ந்து 5 மேட்ச் தோத்துருக்கோம். அந்த வருஷம் சாம்பியன் ஆகிருக்கோம். எல்லா டீமும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நம்ம லிட்டில் பிட் வீக்காக இருக்கும், அதை சரி பண்ணிடலாம். இல்ல, கண்டிப்பா வரும் சார். கொஞ்சம் நிறைய மேட்சஸ்லாம் மாத்தி பார்ப்போம், அடிக்கலாம் சார். இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. தலை ஃப்ரெண்ட்ல இறங்குறாருல, இன்னும் ப்ரிப்பேர் ஆகி அடிக்கலாம். கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் சிஎஸ்கே ஃபேனா, அதை பார்க்க கூடாது. நம்ம டீம் நம்ம நிறைய கொடுத்துருக்குல்ல, அதை பார்ப்போம். 5 கப் வாங்கியிருக்கோம். ப்ரோ, ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இந்த மாதிரி டீம் எப்படி பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் நம்புறோம். லாஸ்ட் டைம் 2010 நம்ம வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கோம். அப்போ தோத்ததுக்கு அப்புறம் தான் மேட்ச் வின் ஆயிருக்கும். கண்டிப்பா நம்ம வந்து ஹோப் இருக்கு. we will come back stronger, that's what we are known for. பட் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, நிறைய பேர் வந்து தலையை வந்து ரிட்டையர் ஆக சொல்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ கேட்கறதுக்கு ஏன்னா அவர் உருவாக்கின ஒரு கோட்டை, அந்த கோட்டையை வந்து 10 ஃபைனல் அடிச்சிருக்காங்க, 12 பிளே ஆஃப் ஆடி இருக்காங்க. ஸோ இதுல வந்து தலையை ரிட்டையர் ஆகிற இவங்கெல்லாம் யாரு? இவங்க தலை உருவாக்கின ஒரு கோட்டை. ஸோ அவர் வந்து அவரோட கடைசி லாஸ்ட் லெக்ல ஆடிட்டு இருக்காங்க. அவர் என்ஜாய் பண்ற விட்டுட்டு, ஏன்னா அவரோட மேட்ச் வந்து பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்காக கை தட்டிட்டு இருக்காங்க. அதை வச்சுட்டு வந்து இவங்க இப்படிதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்படிதான் சொல்றதுலாம் ரொம்ப தப்பு. என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சரி சார். டோனி வந்து செட்டிங் சரியில்லை, டீம் சரியில்லை. டீம் நல்ல டீம் தான், அவங்கள ஃபாலோ பண்ணவும் சரியில்லைன்னு தோணுங்க சார். ஓகேங்களா? அதனால என்ன சொன்னா, டீம் வந்து கேப்டனும் கோச்சரும் கரெக்டா யோசிச்சு ஆடினா மட்டும்தான் அடுத்த மேட்ச் வின் பண்றதுக்கு என்ன வழின்னு பார்க்க முடியும். கேஎல் ராகுல் அவரோட சீனியர்ல ஜூனியர் பிளேயர், அவர் எப்படி சார் பயத்தோட ஆடுறாரு? டோனிக்கு அந்த பயம் இல்லை. நம்ம டெவலப் ஆகிட்டோம், கெத் ஆகிட்டோம், 24 வருஷம் பிளேயரு, நம்ம யாரு தூக்குவான்னு. ஏன் அவர் டோனி வந்து சார், டோனி வந்து நீங்க உட்காருவீங்க மேட்ச்ல, ஒரு 2 மேட்ச் உட்காருவீங்க, அவர் அசிங்கப்படுவார்ல. அப்ப தெரியுமில அவருக்கு தோனி வந்து ஒரு கைடிங் ஃபேக்டரா இருக்காரு. கண்டிப்பா அவர் பின்னாடி வந்து அவரோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தோனியோட ஸ்ட்ரோக்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா தோனி வந்து 50 ரன்ஸ் 60 ரன்ஸ் 70 ரன்ஸ்ல வந்து அடிச்சு கொடுப்பாருன்னு நம்ம 2018-17 மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹி இஸ் ஆல்சோ கெட்டிங் ஏஜ்டு. அந்த வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப சிவம் துபே, ருத்ராஜ் கெய்க்வாட்லாம் ஒரு 60 50 60 அடிச்சிட்டாங்கன்னா பின்னாடி தோனி வந்து குயிக் ஃபயர் 20-30 அடிக்கனா ஈஸியா அடிச்சிருவாங்க. அதுதான் இங்க நடக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அந்த டாப் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் 4 பேட்ஸ்மேன் இஃப் தே ஷைன் வெல், definitely it will be easy for us. இல்ல, அவர் வந்து அவருக்கு தெரியும் எப்ப ரிட்டையர் ஆகணும்னு தெரியும். அவர் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா அவர் ஃபயர் பவரா இருக்காரு.
கீப்பிங்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு 2 கேச்சஸ் அப்புறம் ஒரு ரன் அவுட் பண்ணாரு. அவர் வந்து கீப்பிங்ல பின்னாடி இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு. பேட்ஸ்மேனுக்கு அவர் பின்னாடி நின்னாருன்னா இனி பயம் இருக்கு. ஸோ ஸ்டில் அவரோட ஃபயர் பவர் இருக்கு. ஸோ தோனியோட அந்த இது லெவல் வந்து கம்மி ஆகல. அவர் இனி இருக்காரு. அவர் வந்துட்டு எப்போ அவருக்கு தோணுதோ அப்போ வந்து அவரால் முடியலையோ அப்போ வந்து அவர் போய்க்குப்பாரு. பட் ஸ்டில் நவ் ஹி இஸ் ஃபயர் இன் த ஃபீல்ட். அவர் கீப்பிங் இருந்தா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு. காட்டுல ஒரு சிங்கம் இருந்தா ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி தோனி இருந்தா ஒரு மத்த டீமுக்கு பயம் இருக்கு. ஆமா, நம்ம 5 தோல்வி ஓவர் கம்மி பண்ண வந்திருக்கோம் நம்ம முந்தி. இது 3 தோல்வி தான். ஆனா என்ன, சென்னையில 2 மேட்ச் தோத்துட்டோம். ஏன்னா அந்த கான்பிடன்ஸ் லெவல் கம்மியா இருக்குது. இனி மேட்ச்ல வந்து எப்படி டாப் ஆர்டர் கொஞ்சம் நல்லா வந்து அடிச்சு வரலாம்னு கொஞ்சம் நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம வந்துருவோம். 3 தோல்விங்கிறது ஒரு கிடையாது, ஒரு வந்து நம்ம டிசப்பாயிண்ட் கிடையாது. நத்திங் இஸ் லாஸ்ட், we can come back. ஜெயிச்சிருவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் வந்து சுத்தமாக டிசப்பாயின்மெண்ட் தான். ருத்துராஜ்லாம் எனக்கு மெயினாக வந்து சொல்கிறது, நான் ருத்துராஜ் கெய்க்வாடை தான் சொல்லுவேன். ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து 1 டவுன் வராமல் ஓப்பனிங் வந்திருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. ருத்துராஜ் இப்போ ஓப்பனிங் வந்தாருன்னா 6 ஓவர் அவங்களுக்கு நின்று ஆடிட போகிறாங்க. அதுக்கப்புறம் ரச்சின், சிவம் தூபே இவ்வளோ பெரிய ஹிட்டர்ஸ் இல்லைன்னா அப்புறம் தோனியை ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தோனி வந்து ஆட மாட்டுறாரு. தோனியால் 2 ஓவர் தான் ஆட முடியும். 43 வயசு ஆகுது. இவெல்லாம் தோனி வேணும் 10 ஓவருக்கு முன்னாடி கேட்குறான். தோனி 2 ஓவர் தான் ஆட முடியும். அவரால் 2 ஓவர் வந்தாரா 2 6 அவ்வளோதான். அது வரைக்கும் வந்து மேலே இருக்கவங்க தான் செட் பண்ணணும். 3 மேட்ச் தோல்வி சிஎஸ்கே எந்த அளவுக்கு ஷாக்கா இருக்கு? டீம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, சரியான கோஆர்டினேஷன் இல்லை, அதுதான் மேட்ரு. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண ஈஸியாக ஜெயிக்கலாம் மேட்ச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.